வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம போன பார்ட்டில் ஏஜ் டாப்பிக்கோட ஒரு அட்வான்ஸ் லெவலான ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் வருது, அதில் பேசிக் கொஷின்ஸ் என்ன, அதுலேயும் கொஞ்சம் மாடரேட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸ் எல்லாமே போன பார்ட்டில் பார்த்தோம். ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி ஒரே கான்செப்ட் யூஸ் பண்ணி எல்லா கொஷினுக்கும் நம்ம சால்வ் பண்ணுறது எல்லாமே வந்து போன பார்ட்டில் தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த பார்ட்டில் சேம் அதே ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடோட ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ளஸ் அது தவிர்த்து இன்னும் வந்து ஏஜில் வேறு என்னென்ன அட்வான்ஸ் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த பார்ட்டில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கொஸ்டின் நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2017 கேட்ட கேள்வி. ஓகே, எ பாய் இஸ் நவ்னா என்ன அர்த்தம்? அட் ப்ரெசன்ட், சரியா, தற்போதைய வயது. ஓகே, இன்றைக்கி என்ன ஏஜ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்வைஸ் அஸ் ஓல்ட் அஸ் ஹிஸ் சிஸ்டர். ஓகே, 4 years ago, 4 வருஷத்துக்கு முன்னாடி he was thrice as old as his sister. Okay, what are their ages now? Okay, so at present சரியா, யாருக்கும் ஒரு பையனுக்கும் ஒரு பாய் அண்ட் அவரோட சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் உள்ள ஏஜ் ரேஷியோ வந்து ட்வைஸ். அவங்க சிஸ்டரோட ட்வைஸ்னால் என்ன அர்த்தம்? சிஸ்டர் 1னா இந்த பையன் 2ன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ட்வைஸ். ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி, சரியா, -4 போட்டுக்கலாமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி -4 years. ஓகே, he was thrice as old as her. த்ரைஸ்னு அர்த்தம் 3 times as old as his, அவங்களோட சிஸ்டரை விட 3 times. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா வாட் ஆர் தயர் ஏஜஸ் நவ்? இன்றைக்கி அவங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த ரெண்டு ரேஷியோ பார்த்தாலே நம்ம மைண்ட் எங்கே போகும்? ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடுக்குள்ளே போகும். ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் என்ன பண்ணணும்? முதல்ல டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும். டிஃப்ரென்ஸ் என்னது? 3க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 1க்கும் டிஃப்ரென்ஸ் 0. ஸோ ரேஷியோ நமக்கு ஈக்குவலாக, டிஃப்ரென்ஸ் நமக்கு ஈக்குவலாக இல்லை. இப்போ நம்ம ஈக்குவல் பண்ணணும். எப்படி ஈக்குவல் பண்ண போகிறோம்? இந்த 2க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, இந்த 1 வச்சு இந்த 3ஐயும், இந்த 1 வச்சு இந்த 1ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 3ம் 1ம் அப்படியே எனக்கு இருக்கும், எந்த சேஞ்சுமே இருக்காது. எகைன் இந்த 3க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2, இந்த 2 வச்சு கீழே உள்ள 2ஐயும், சேம் இந்த 2 வச்சு கீழே உள்ள 1ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் 2 4, 1 2, இங்கே மட்டும் எனக்கு சேஞ்சஸ் இருக்கும். புது ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பழைய ரேஷியோவை மறந்துடணும். பழைய ரேஷியோ எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஓகே, இப்போ நான் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறேன், சரியா? ஓகே, இப்போ நான் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணுறேன். 3க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 1க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் 1, சரியா? இந்த காமனாக இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் 1 தான் இந்த இடைப்பட்ட ஆண்டுகள் 4 இயர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, சரியா? அப்போ 1 என்ன பண்ணால் 4 வரும், இன்ட்டு 4. ஸோ 1 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 வருதுன்னா நான் எல்லா இடத்துலையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் எந்த இடத்துல 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்றதான் முக்கியம். எங்கே மல்டிப்ளை பண்ணணும்? கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரெசன்டேஜஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ரெசன்டேஜுங்கிறது கீழே உள்ளது. அப்போ 4 நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 16 வயசு, சரியா? 16 years. இந்த 2 எகைன் நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வயது, சரியா? 8 years. ஸோ ஆன்சர் என்னது? 16 and 8, ஆப்ஷன் சி, சரியா? ஓகே, ரொம்ப முக்கியம். குரூப் 2A, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A 2014 கேட்ட கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, அசிஸ்டன்ட் ஜெயிலர் இன் ப்ரிசன்ட் டிபார்ட்மெண்ட் 2016 டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்வி. ஓகே, அருண்ஸ் ஏஜ் இஸ் half as his father. ஸோ இதே மாதிரி தான் நம்ம போன பார்ட்லேயும் ஒன்று பார்த்தோம், இந்த ஹாஃப் வச்சு எப்படி வருதுன்னு. ஓகே, ஸோ அருண், இதுக்கு ஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும்? அருண் அண்டு ஃப்ராக்ஷன், சரி, அவங்களோட அப்பாவோட ஏஜ், சரியா? அப்பாவோட ஏஜ் 1னா அதில் ஹாஃப்னா என்னது? 1/2 இருப்பாரா அருண்? பட் அந்த 1/2ன்ற மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் இருக்கிற 2 மேலே போயிடணும். அப்போ 1:2 மாறிடுமா? ஸோ அருண் அண்ட் ஃபாதர் அவரோட ஏஜ் ரேஷியோனா இருக்கும் 1:2. ஓகே, ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் என்ன ரேஷியோ யூஸ் பண்ணணும்? 1:2ன்ற இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட். 12 years ago, 12 வருஷத்துக்கு முன்னாடி his father's age was 3 times that of Arun's. ஓகே, வாட் இஸ் தி பர்சன்டேஜ் ஆஃப் அருண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ பர்சன்டேஜ் படி பார்ப்போம். ஓகே, பர்சன்டேஜோட ரேஷியோ என்னது? அருணுக்கும் ஃபாதருக்கும் உள்ள ஏஜ் என்னது? 1:2. ஓகே, ஸோ இங்கேருந்து 12 years ago, சரியா, 12 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து ஹிஸ் ஃபாதர் இஸ் 3 times that ஆஃப் அருண்ஸ். ஸோ ஃபாதரோட ரேஷியோ வந்து 3 times, விச் மீன்ஸ் அருண் 1னா அவங்க அப்பாவோட வயசு 3, அதான் 3 times. இதை நம்ம டைம்ஸில் படிச்சிருந்தோம். ஓகே, அடுத்து, ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அருண்? கடைசி வரையும் நமக்கு முக்கியமே இல்லை, என்ன வேணால் கேட்டுட்டு போட்டோம். நம்ம மெத்தட் வந்து ஒன்று தான். 2 ரேஷியோ வந்துருச்சு. 2 ரேஷியோ வந்தால் ஃபஸ்ட் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸ் என்னது? 3க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1, 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 0. ஸோ டிஃப்ரென்ஸ் அன்ஈக்குவலாக இருக்குது. நம்ம ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் போய் ஈக்குவல் பண்ண போகிறோம். எப்படி?
இந்த 1க்கும் 3க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 2. இந்த 2 வச்சு நான் இந்த 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 2 4. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இது ப்ரெசன்ட். ஸோ இப்போ அடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அது எப்படி எனக்கு கிடைக்க போகுது? 1க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இந்த 1 வச்சு இந்த 1ஐயும் சேம் இந்த 1 வச்சு இந்த 3ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு சேம் 1 and 3 அப்படியே இருக்க போகுது. 1ம் 3யும் எனக்கு அப்படியே இருக்க போகுது. ஸோ டிஃப்ரென்ஸ் என்னது 1, இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ 1ன்றது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவலாக இருக்கிற 1 தான் எனக்கு 4 years. சரியா? அப்போ இந்த 1 என்ன பண்ணால் எனக்கு 4 வரும், இன்ட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4 வரும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அருண்ஸ். ஸோ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அருண் கேட்குறாங்க. சரியா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அருண் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல எது பர்சன்டேஜ்? இந்த பர்சன்டேஜ்லேருந்து எகைன் நான் மேலே போகும்போது எனக்கு 12 years டிஃப்ரென்ஸ் வருமா? 12 years டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ நமக்கு 1ன்றது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிற அந்த 1 தான் எனக்கு இடைப்பட்ட கால ஆண்டுகளை மென்ஷன் பண்ண போகுது. சரியா? இந்த இடைப்பட்ட கால ஆண்டுகளை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது இந்த 1 தான். ஸோ எவ்வளவு கால இடைவெளியில் இருக்குது? 12 ஆண்டுகள். சரியா? 12 years. அப்போ 1 தான் 12னா அருணோட பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அருணோட பர்சன்டேஜ் என்னது? 2. அப்போ 2 எவ்வளோ இருக்கும்? ஸோ 2 × 12 நமக்கு 24 years. ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தெளிவாக இருக்க வேண்டிய இடம் எந்த ரேஷியோவை எந்த வேல்யூ கூட நம்ம லிங்க் பண்ணணும். சரியா? ஓகே, இந்த இடத்துல நமக்கு அருணோட பர்சன்டேஜ் கேட்டதுனால நான் 2 கூட மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். ஒருவேளை அருணோட ஃபாதரோட பர்சன்டேஜ்னு கேட்டால் என்ன பண்ணியிருப்பேன்? ஆட்டோமேட்டிக்காக 4 கூட நான் 12 மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். 4 × 12 எனக்கு 48. சரியா? ஸோ 48 கூட ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. ஸோ 48ன்றது ஃபாதர்ஸ் ஏஜ். சரியா? ஸோ இந்த 48 ஆப்ஷனில் வச்சதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம எப்படியும் இந்த ரேஷியோவில் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். சரியா? ஒருவேளை நம்ம மறந்த வாக்கில் இந்த 2ன்ற ரேஷியோவுக்கு பதிலாக நான் 4ன்ற ரேஷியோவில் நான் மறந்த வாக்கில் மல்டிப்ளை பண்ணிட்டா கூட, விச் மீன்ஸ் பையனோட ஏஜ் கேட்டிருக்காங்க, நான் அப்பாவோட ஏஜ் கூட நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு 48 வரும். அந்த 48 எனக்கு ஆப்ஷனில் இருக்கும்போது மைண்ட் என்ன ஆகும்? ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துரும். அப்போ அதுதான் ஆன்சர்னு போட்டு வரும். ஆனால் ஆக்சுவலாக தப்பாக மாறிடும். சரியா? அப்போ இதுதான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். சரியா? இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. சரியா? ஸோ கரெக்டாக தெரிஞ்சு தான் இந்த 48 இங்கே ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஆன்சர் 24. ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது சன். சரியா? சன்னோட ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. 48 ஃபாதரோட ஏஜ். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. ஓகே, எகைன் Arun is now half as old as his father. 12 years ago the father's age was 3 times. அதே கேள்வி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? now the percentages of father. ரொம்ப முக்கியம். இப்போ தான் நான் சொன்னேன். இது எந்த இடத்துல கேட்டிருக்காங்க? TNPSC Group 4 2018. TNPSC Group 4 2018 கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் அசிஸ்டன்ட் ஜெயிலர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட் 2016. ரொம்ப முக்கியம். 2016 ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அந்த கொஸ்டினில் கடைசியாக பையனோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை அடுத்து 2018 Group 4 அதே கொஸ்டினை கொடுத்துட்டு கடைசியில் என்ன கேட்டிருக்காங்க? அப்பாவோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்பாவோட ஏஜ் 48ன்றதை இப்போ தான் நம்ம பார்த்தோம். அப்பாவோட ஏஜ் 48ங்கிறத இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினில் இதே மாதிரி செஞ்சுட்டு இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48 வந்துருமா? இந்த 4 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 48 வந்துடும். அந்த 48 தான் ஃபாதர்ஸ் ஏஜ்ன்றதை இப்போ தான் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ TNPSC ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுல அந்த ட்ரெடிஷ்னல் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம TNPSC Group 1 நடந்த கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அவ்வளோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் சொல்கிறது மேக்ஸ் ரீசனிங்கில் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்லையும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்ல நம்மளோட நீத்தி ஆயோக் பற்றி ஒரு கொஸ்டின் வந்தது. லைக் நீத்தி ஆயோகோட சேர்மன் பற்றிலாம் கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி சேர்மன் வச்சு கொஸ்டின் வருது, வைஸ் சேர்மன் வச்சு கொஸ்டின் வருது. இதெல்லாம் காலங்காலமாக TNPSCயில் கேட்டது தான். அது புது கொஸ்டினே கிடையாது. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனை வச்சு வர கொஸ்டின்ஸ் இதெல்லாம் காலங்காலமாக TNPSC கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான். சரியா? ஸோ எப்போதுமே TNPSC ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை அவாய்ட் பண்ணதே கிடையாது. எத்தனை வருஷம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட இடம் PYQக்கு TNPSC கொடுத்துட்டே தான் இருக்காங்க. அது இந்த TNPSC Group 1 2025 நடந்த Group 1 ப்ரிலிம்ஸையும் நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. சரியா? இன்னொன்று இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ Group 1னா Group 1 கொஸ்டினில் உள்ள ப்ரீவியஸ் PYQ மட்டும் பார்க்கக்கூடாது, மற்ற எக்ஸாம்ஸில் உள்ளதையும் பார்க்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின், இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எதில் நடந்திருக்கு? அசிஸ்டன்ட் ஜெயிலர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட். இந்த கொஸ்டின் இது TNPSC நடத்துகிற எக்ஸாம் தான். ஆனால் இதோட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்குறதே கிடையாது. சரியா? அப்போ பிரிசன் டிபார்ட்மெண்ட்டில் 2016 கேட்ட கொஸ்டினை அடுத்து எங்கே வச்சுருக்காங்க? Group 4 வச்சுருக்காங்க. சரியா? அப்போ Group 4 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் Group 4 கொஸ்டினை மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா இந்த கொஸ்டின் அவுட்டாக இருந்திருக்கும்.
சரியா? குரூப் 4ல் வச்சுருக்க கொஸ்டின் அதுக்கு முந்தின வருஷம் ஜெயிலர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த குரூப் ஒன்றில் ஒரு டயஸ் கொஸ்டின் கட் காப்பி பேஸ்ட்டாக வந்திருந்தது, எல்லாருக்குமே பார்த்துருப்போம். அதாவது 2022 குரூப் 1ல் 2022 குரூப் 1ல் கேட்ட ஒரு டயஸ் கொஸ்டின் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி, சரியா, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி 2025லேயும் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி நடக்கும். விச் மீன்ஸ் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் எகைன் குரூப் 1ல் வரதும் நடக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? லைக் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதே மாதிரி டூரிசம் டிபார்ட்மெண்ட், சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சரியா, இந்த மாதிரி சின்ன சின்ன டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். சரியா? அந்த எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின் கூட அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டாக வரும். நிறைய இடத்துங்களில் வந்திருக்கு. நாட் ஒன்லி இன் மேக்ஸ் அண்ட் ரீசனிங், ஜிஎஸ்லேயும் நிறைய இடத்துல வந்திருக்கு. மேக்ஸில் இன்னும் நம்ம சொல்ல போனால் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள டிஃப்ரென்ஸ், சரியா, அந்த நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு 5 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்திங்கன்னா அந்த 5 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் மினிமம் 3 கொஸ்டினில் அந்த மாடல் இருக்கும். சரியா? அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற டைப்பு நீங்கள் ரேண்டமாக ஒரு 5 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்திங்கன்னா அதில் மினிமம் 3 ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு வகையில் அந்த கொஸ்டின் வந்து இருந்துடும். சரியா? ஸோ பிஒய்க்யூ ரொம்ப 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 முக்கியம். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பெர்ஸ்பெக்டிவில் கடைசி 10 வருஷ பிஒய்க்யூ, சரியா, 10 இயர்ஸ் பிஒய்க்யூ மட்டும், இதை மட்டும் படித்தாலே 25/25 கன்ஃபார்ம் வாங்கிடலாம். சரியா? 10 வருஷத்தில் நடந்த எல்லா ரீசனிங் கொஸ்டின், எல்லா மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனாலே 25 ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் தான். சரியா? பேரை கூட மாற்றலை. அருண் அவங்களுடைய அப்பா, அந்த அருண்ற நேமை கூட டிஎன்பிஎஸ்சி மாற்றாமல் அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு. ஓகே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜி 2022. ஓகே, சிவகுமாரின் வயது. சிவகுமார் இஸ் 7 times as old as his daughter. ஓகே, டாட்டர் பிரீத்தி. ஆஃப்டர் 5 years, 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் he will be 4 times as old as his daughter. வாட் ஆர் their percentages? சேம். சரியா? அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சிவா அண்ட் அவருடைய டாட்டர். ஓகே, ப்ரெசென்ட்டில் அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 7 times அர்த்தம் 7:1. ஆஃப்டர் 4 years, ஆஃப்டர் 5 years, ஸோ ப்ரெசென்ட்லேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் ரேஷியோ வந்து 4 times, 4:1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாமா? இங்கே 3, இந்த இடத்துல 0. ஸோ 3 0 ஈக்குவல் கிடையாது. இப்போ நம்ம ஈக்குவல் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்? 7க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6. ஸோ 6 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணால் 6 24, ஓவர் 6. ஓகே, 4க்கும் 1க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 3. இதை வச்சு நான் மேலே மல்டிப்ளை பண்ணால் 3 21, ஒரு 3. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னது? ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் 3, எகைன் இங்கேயும் டிஃப்ரென்ஸ் 3. ஸோ 3 எனக்கு ஈக்குவலாக மாறிடுச்சு. எகைன் மேலே உள்ள ரேஷியோ எனக்கு ப்ரெசன்ட், சரியா? கீழே உள்ள ரேஷியோ எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ. சரியா? கீழே உள்ள ரேஷியோன்றது எனக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த 3 தான் எனக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கிற 5 years. சரியா? ஸோ 3 காமனாக இருக்கிற அந்த 3 தான் அந்த டிஃப்ரென்ஸாக இருக்கிற அந்த 5 years ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எனக்கு 1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5/3 இருக்குமா? ஓகே, இந்த இடம் ரொம்ப முக்கியம். 1ஓட வேல்யூ தான் எனக்கு 5/3. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. சரி, வாட் ஆர் தயர் ப்ரெசன்ட் ஏஜஸ்? ஓகே, தற்போதைய வயது எது? இந்த 21ம் 3 தான் தற்போதைய வயது. அப்போ 21 கூடையும் 3 கூடையும் நான் 5/3 மல்டிப்ளை பண்ண எனக்கு ஆன்சர். சரியா? 21 கூடையும் 3 கூடையும் இந்த 5/3 மல்டிப்ளை பண்ண எனக்கு ஆன்சரா? இன்ட்டு 5/3. ஓகே, இங்கே கேன்சல் பண்ணால் எனக்கு 5 மட்டும் இருக்கும். இங்கே கேன்சல் பண்ணால் 1 3 3, 7 3 21, 5 35. அப்போ 35,5 தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ 5,35. சரியா? ஸோ இதை தான் போன பாடலே நான் சொல்லியிருந்தேன். எந்த ரேஷியோவை எந்த வேல்யூ கூட லிங்க் பண்ணணுன்ற கிளாரிட்டி இருந்தாலே இந்த கொஸ்டின் ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் கூட. சரியா? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜி 2022 கேட்ட கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2015 கேட்ட கொஸ்டின். எ பர்சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ், ஓகே ரொம்ப முக்கியம், ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 2/5 ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதர். இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல பார்க்குறோம். கரெக்டாக? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லை. சரி, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ரேஷியோவை மாற்றுறது முக்கியம். சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு முதல்ல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரேஷியோ ஃபார்ம் பண்ணணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஈக்குவேஷனாக மாற்றணும். சரியா?
இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ரேஷியோவுக்கு மாற்றணும். ஓகே, எப்படி? எ பர்சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 2/5 ஆஃப் த மதர்ஸ் ஏஜ். ஓகே, எ பர்சன் ப்ரெசன்டேஜ், அந்த பர்சனை வந்து பின்னு வச்சுக்கிறேன். ஓகே, அவரோட ப்ரெசன்டேஜ் இஸ்னா என்ன அர்த்தம்? ஈக்குவல்னு அர்த்தம். ஓகே, 2/5 ஆஃப் 2/5னா என்ன அர்த்தம்? 2/5. ஆஃப்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ஹிஸ் மதரோட ஏஜ் நான் எம்னு வச்சுக்கிறேன். சரியா? இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஈக்குவேஷனுக்கு மாற்றிட்டேன். லாஜிக் புரிஞ்சா? கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நான் ஈக்குவேஷனுக்கு மாற்றிட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்? ரேஷியோக்கு மாற்ற போகிறேன். ரேஷியோ எப்படி? இந்த எம் கீழே வருமா? அப்போ P/M ஈக்குவல் டு எனக்கு 2/5. இதை ரேஷியோ அப்படி இல்லைனா அந்த பர்சன் அண்ட் அவங்களுடைய மதரோட ஏஜ் என்னது? 2:5, விச் மீன்ஸ் பியோட வேல்யூ 2, எம்மோட வேல்யூ 5. சரியா? ஓகே, ஸோ இந்த கிளாரிட்டி அண்ட் இந்த நாலேஜ் கண்டிப்பாக வேணும். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் டஃப்பு. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து காம்ப்ளிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. அவரோட ஏஜ் 2னா அவங்க அம்மாவோட ஏஜ் 5. இப்படி கொடுக்காம ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஷின் மாதிரி தெரியும். ஓகேவா? அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். ஈக்குவேஷன்றது இது. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வாசித்து அப்படியே ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிடணும். அந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆஃப்டர் 8 years he will be 1/2 the age of his mother. சரியா? he will be 1/2 of the age of his mother. ஓகே, ஸோ இப்போ அகைன் அந்த பர்சனோட ஏஜ்ன்றது 1/2. 1/2னா என்ன அர்த்தம்? லைக் டேரெக்டாக போட்டுடலாமா? 1/2னா என்ன அர்த்தம்? இவங்க 2னா இவங்க 1. சரியா? மதரோட ஏஜ் 2னா அந்த பர்சனோட ஏஜ் 1. ஓகே, இப்போ நமக்கு 2 ரேஷியோ கிடச்சிச்சு. இந்த 2 ரேஷியோ வச்சு நம்ம பழைய மாதிரி, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மெத்தடில் பண்ணோமோ அதே மெத்தடை நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அட் ப்ரெசென்ட் இதெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஓகே, ஆஃப்டர் 8 years. ஓகே, ப்ரெசென்ட் என்னது? ப்ரெசென்ட்டில் அவங்க ஏஜ் ரேஷியோ என்னது? பர்சனுக்கும் அண்ட் அவங்களுடைய மதருக்கும் 2:5. ஓகே, ஆஃப்டர் 8 years ப்ரெசென்ட்லேருந்து நம்ம ஒரு 8 வருஷம் கொண்டு போனால் நமக்கு ஏஜ் ரேஷியோ என்னது? 1:2. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னது? 1. இங்கே டிஃப்ரென்ஸ் 3. எகைன் டிஃப்ரென்ஸ் அன்ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணுமா? கீழே உள்ள ரேஷியோக்கு டிஃப்ரென்ஸ், மேலே உள்ள ரேஷியோக்கு டிஃப்ரென்ஸ். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2, 5 மேலே அப்படியே இருக்கும். கீழே 1 3 3 2 3 6. சரியா? இதில் டிஃப்ரென்ஸ் என்னது? 1. இதில் டிஃப்ரென்ஸ் 1. இந்த காமனாக இருக்கிற இந்த டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இந்த 8 years மென்ஷன் பண்ணுது. 1 தான் 8 வருஷம்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 என்ன பண்ணால் 8 வரப்போகுது? 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரப்போகுது. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா தாயாரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல இதில் ப்ரெசன்டேஜ் என்னது? மேலே உள்ளது. சரியா? மேலே உள்ளது தான் ப்ரெசன்டேஜ். அந்த மேலே உள்ளதில் எது பர்சன் எது மதர்னு கண்டுபிடிங்க. இதுதான் மதர். ஸோ அப்போ இந்த 5ஓட வேல்யூ கண்டுபிடிச்சா போதும். நான் ஒரு இடத்துல நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் நான் 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 40. ஆப்ஷன் பி. சரியா? ஸோ ரொம்ப 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 ஈஸியான கொஸ்டின் தான். ட்விஸ்ட்டு எங்கே இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. சரியா? இந்த டெக்னிக்கை வந்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாசித்த உடனேயே நம்ம ஈஸியாக வந்து நம்மளால் இந்த ரேஷியோவை கொண்டு வர முடியும். ஆனால் அதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே 2 எங்கே 5 போடணும்னு ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஈக்குவேஷன்லேருந்து ரேஷியோ அந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 ஸ்டெப்பு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அங்கே கம்மி. ஓகேவா? சரி, தனித்தனியாக 2 ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எகைன் நம்ம பழைய ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தடில் போட்டால் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, இந்த ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ். ஓகே, ஃபஸ்ட் டைம் எகைன் இப்போ நமக்கு ப்ராடக்ட் வருது. இதுக்கு முன்னாடி நமக்கு ப்ராடக்ட் வந்தது கிடையாது. இப்போ தான் வந்து ப்ராடக்ட் வருது. ஓகே, இந்த ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago. ஓகே, 2 years ago and his 3 years from now is 3 less than the thrice his percentage. What is his percentage கேட்குறாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின் வாசிக்கும் போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை நீங்கள் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் புரியும். சரியா? தமிழில் அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு ஓகே 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டுக்கு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்திய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது என்ன? சரியா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட்டாக பிரித்து அதுக்கப்புறம் நம்ம அதை ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை செய்ய முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாங்க? அருண்ன்றவரை பற்றி பேசுகிறாங்க. இந்த அருணோட ஏஜ். சரியா? ஓகே, அருண்ஸ் பர்சன்டேஜ். ஓகே, அருணோட பர்சன்டேஜை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? அருணோட பர்சன்டேஜை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago.
இன்றைக்கி அவரோட ஏஜ் ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ் என்னவாக இருக்கும்? A-2 இருக்குமா? சரியா? A-2 கரெக்டாக. இன்றைக்கி அவரோட ஏஜ் நான் என்ன எடுத்திருக்கேன்? அருண்ஸ் பர்சன்டேஜ் ஏன்னு எடுத்திருக்கேன். இன்றைக்கி அவரோட ஏஜ் ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட ஏஜ் என்னது? A-2. இந்த ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அருணோட ஏஜுக்கும் அண்ட் ஹிஸ் ஏஜ் 3 years from now இன்னையிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள அருணோட ஏஜுக்கும் இன்னையிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள அருணோட ஏஜ் என்னது? A+3 சரியா? ஸோ இன்னையிலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடினா A-2 இன்னையிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம்னா A+3 இது ரெண்டுக்கும் உள்ள ப்ராடக்டை சொல்கிறாங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் வந்து மொதல் ஸ்டேட்மெண்ட், மொதல் லைன். The product of Arun's age 2 years ago and his age 3 years from now is னா அர்த்தம் ஈக்குவல் is 3 less than அப்படின்னா அர்த்தம் -3 குறையுது. சரியா? 3 குறையுது. 3 less thanனா 3 குறையுது. எங்கேருந்து 3 குறையுது? thrice his percentage என்னது A, அதோட 3 என்னது? 3A. சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். இப்போ நம்ம கால்குலேஷன் பண்ணுறது ஈஸி. சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொஸ்டினில் காம்ப்ளிகேட்டடே அந்த வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கஷ்டம். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுமையாக வாசித்து கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை ஈக்குவேஷனாக மாற்றிட்டா எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல இஸ்னா ஈக்குவல் போடணுன்றது தெரியணும். சரியா? 2 years எகோனா மைனஸ் பண்ணணும், 2 years from now இன்னிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம்னா ப்ளஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சாலே முடிஞ்சிச்சு. சரியா? 3 less than அர்த்தம் 3 குறையுதுன்னு அர்த்தம். எங்கேருந்து 3 குறையுது? thrice his percentage. thrice his percentage என்ன? பர்சன்டேஜ் A. thrice his percentageனா 3 times of A அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ 3A. ஓகேவா? சரி, இப்போ உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த ஏயை இங்கேயும் மல்டிப்ளை பண்ணால் A² + 3A A² + 3A -2A -6 ஈக்குவல் டு 3A - 3. ஓகே, இந்த 3Aவும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ A² -2A இந்த -3 இந்த பக்கம் வந்தால் +3 இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு -3 ஈக்குவல் டு 0 கிடைக்குமா? ஓகே, A² சரியா? A² -2A -3 ஈக்குவல் டு 0. எகைன் நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் போயிடுச்சு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சரியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்றது எகைன் நமக்கு அல்ஜிப்ரா டைப். ஸோ இது வரைக்கும் பார்த்த ஏஜில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்தது கிடையாது. சரி, இது வரைக்கும் பார்த்த ஏஜ் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு வந்தது கிடையாது. ஸோ இதுதான் ஏஜோட அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ். அட்வான்ஸ் லெவல்ன்றது என்னது? ஏஜ் டாபிக் படிச்சுட்டு இருக்கோம். நமக்கு எங்கே இன்வால்வ் ஆகுது? அல்ஜிப்ராக்குள்ளே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இன்வால்வ் ஆகுது. சரியா? ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்? நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி பெருக்குனா -3 வரணும். சரியா? அதை ஆட் பண்ணால் நமக்கு -2 வரணுமா? ஸோ 1 3 1 3 ஆட் பண்ணால் -2 வரணும்னா 3 பக்கத்தில் மைனஸ், இங்கே 3 பக்கத்தில் மைனஸ். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -3, இது ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு -2. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்போம்? A + 1 A -3 ஈக்குவல் டு 0. இதிலேருந்து ஏயோட வேல்யூ -1 அல்லது 3. ஸோ ப்ளஸில் இருக்க வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அருணோட பர்சன்டேஜ் நமக்கு 3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அருணின் தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. அப்போ தற்போதைய வயது 3 தான். சரியா? ஸோ ரொம்ப 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 முக்கியமான கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து டைம் டேக்கனாக இருக்கும். ஸோ கொஸ்டினை வாசிக்கும் போதே வந்து இதை பண்ணணுமான்றது தோணும் எக்ஸாமில். அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு கொஸ்டின். சரியா? பட் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரித்து கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி அதை எப்படி நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். சரியா? இந்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது மட்டும் தான் இங்கே வந்து பிரச்சனை. சரியா? இந்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுற இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் தெளிவாக பண்ணிட்டா இந்த என்டையர் கால்குலேஷனும் ஈஸியாக பண்ணிடலாம். சரியா? இந்த ஒரு இடம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த மாதிரி எந்த இடத்த நம்ம அசியூம் பண்ணிக்கணும்? இங்கே யாரை பற்றி பேசுகிறாங்க? அருணை பற்றி பேசுகிறாங்கன்னா அப்போ அருணோட ஏஜ் முதல்ல என்ன, இன்றைக்கி அவரோட ஏஜ் என்ன, முதல்ல அதை அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி என்ன, பின்னாடி என்ன, 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, 3 டைம்ஸ்னா என்ன, 4 டைம்ஸ் என்ன, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ். த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago அண்ட் ஹிஸ் ஏஜ் 4 years ஃப்ரம் நவ். அப்போ என்ன அர்த்தம்? 2 years agoனா நம்ம மைனஸ் பண்ணணும், 4 years ஃப்ரம் நவ் அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இப்போ தான் நான் சொல்லியிருந்தேன் 2 years agoனா மைனஸ் பண்ணணும், இன்னிலேருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம்னா நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகே, இஸ் 1 more than
ட்வைஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் வாட் இஸ் ஹிஸ் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட அதே கொஸ்டின் தான் மறுபடியும் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட கட் காப்பி பேஸ்ட் தான். போன கொஸ்டினுக்கு அப்படியே வந்து கட் காப்பி பேஸ்ட் மாதிரி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அங்கே வந்து அருண் கேட்டிருந்தாங்க, இந்த இடத்துல குமரன் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ போன சம் மாதிரியே இப்போ நான் செய்ய போகிறேன். போன சம்மில் என்ன பண்ணோம், அருணோட பர்சன்டேஜ் ஏன்னு வச்சுக்கிட்டோமா, இந்த இடத்துல குமரனோட பர்சன்டேஜ் கேன்னு வச்சுப்போம். சரியா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் குமரன் நான் வந்து கேன்னு வச்சுக்கேன். ஓகேவா? பர்சன்டேஜ் ஆஃப் குமரன் வந்து கே. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago 2 years agoனா கே மைனஸ் 2 அதுக்கும் அண்ட் ஹிஸ் 4 years ஃப்ரம் நவ் ஹிஸ் ஏஜ் 4 years ஃப்ரம் நவ்னா என்னது, கேலேருந்து ப்ளஸ் 4 இது ரெண்டுக்கும் உள்ள ப்ராடக்ட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது இஸ்னா அர்த்தம் ஈக்குவல். 1 more than 1 அதிகமாக இருக்கான், அப்போ ப்ளஸ் 1. எங்கே 1 அதிகமாக இருக்குது, ட்வைஸ் ஹிஸ் பர்சன்டேஜ் என்னது கே, ட்வைஸ் ஹிஸ் பர்சன்டேஜ்னா என்னது 2 times ஆஃப் கே. ஸோ 2k + 1. இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டா கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டா 70% ஆஃப் த கொஸ்டின் 80% ஆஃப் த கொஸ்டின் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த பர்சன்டேஜ். இதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாலும் பிரச்சனை இல்லை, கே கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து என்ன கேட்குறாங்களோ நம்ம மாற்றி போட்டுக்கலாம். சரியா? ஓகே, ஸோ இதுலேருந்து முன்னாடி பார்த்த மாதிரியே கால்குலேஷன் பண்ணலாமா. ஓகே, k² + 4k - 2k - 8 ஈக்குவல் டு 2k + 1. சரியா? ஓகே, இப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது, இந்த 4kலேருந்து 2k போச்சுன்னா நமக்கு 2k, இங்கே ஒரு 2k, இங்கே ஒரு 2k கேன்சலா. லாஜிக் புரிஞ்சா? ஸோ இப்படி தான் ஃபாஸ்ட்டாக கேன்சல் பண்ணணும். சரி, ஃபாஸ்ட்டாக கேன்சல் பண்ணுறது இப்படி தான். இங்கே 4kலேருந்து 2k போயிடுச்சுன்னா நமக்கு ப்ளஸ் 2k இருக்கும். இந்த பக்கம் ஒரு 2k, இந்த பக்கம் ஒரு 2k ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன இருக்கும், இந்த -8 மட்டும் அந்த பக்கம் போகும்போது +8 மாறிடும். அப்போ k² இந்த பக்கம் இருக்கும், இந்த +8 இந்த பக்கம் போகும். ஆல்ரெடி இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ 8 + 1 9. k² 9னா கேயோட வேல்யூ என்னது 3. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. எனில் அவரின் தற்போதைய வயது கேட்குறாங்க. தற்போதைய வயதை நான் என்ன எடுத்திருக்கேன், கேன்னு எடுத்திருக்கேன். எனக்கு என்ன ஆன்சரில் கிடச்சிருக்கு, கே தான் கிடச்சிருக்கு. அப்போ எகைன் இங்கேயும் ஆன்சர் எனக்கு 3. சரியா? ஸோ போன கொஸ்டினை விட இந்த கொஸ்டின் ஈஸி தான். ஏன், பிகாஸ் போன கொஸ்டினாவது நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்திருந்தது. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பெருக்குனா என்ன கூட்டினா என்னன்றதை கண்டுபிடிச்சி அதிலேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருந்தோம். பட் இங்கே அது கூட கிடையாது, டேரெக்டாக ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரி, k² = 9னா கேயோட வேல்யூ 3. கொஸ்டினில் கடைசி லைன்லையும் ட்விஸ்ட் வைக்கல, தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அது நம்ம அசியூம் பண்ண கேயோட வேல்யூ டேரெக்டாக இங்கே கிடச்சிருச்சு. அப்போ டேரெக்டாக ஆன்சர் போட்டலாம். சரியா? ஓகே, ஒருவேளை அந்த கொஸ்டினில் இப்போ குமரனுடைய வயசு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. குமரன்ஸ் ஏஜ், சரியா, குமரன்ஸ் ஏஜ் ஆஃப்டர் 10 years. ஸோ குமரனோட வயசு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் கடைசி லைனில் இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட் மீன்ஸ் கடைசி லைன் எப்படி வேணால் இருக்கலாம், நமக்கு கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்டை வந்து அதை ஸ்ட்ராங்காக இருந்தால் கடைசி லைன் எப்படி வந்து எழுதிக்கலாம். இப்போ குமரனோட ஏஜ் அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம்னா இன்றைக்கி பர்சன்டேஜ் நமக்கு 3 கிடச்சிருக்கா, அப்போ இங்கேருந்து +10 பண்ணால் 13, அவ்வளோதான். அப்போ கடைசி லைனில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. சரி, கடைசி லைனில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ட்விஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுற இடம் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. சரியா? அதுலேருந்து நமக்கு வந்து இந்த ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாலும் நம்ம அதை ஆட் பண்ணியோ மைனஸ் பண்ணியோ எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, எகைன் த ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் 2 years ago and his age 4 years from now is 1 more than twice of his percentage. What is the percentage? 3 years. இப்போ தான் நம்ம படித்தோம், இப்போ தான் நம்ம இந்த கொஸ்டின் படித்தோம். அதே குமரன்கிற நேம் தான். சரியா? டிஎன்பிஎஸ்சி கான்செப்டை கட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த கொஸ்டினில் இருக்கிற நேமை முதற்கொண்டு கட் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எகைன் குமரனை வச்சு ஒரு கொஸ்டின், அதே லாஜிக். சரியா? அதே ஆப்ஷன் கூட மாற்றலன்னு நினைக்கிறேன்ல, 3 7 ஆப்ஷன் மட்டும் மாற்றிருக்காங்க. சரியா? ஆன்சர் அதே ஆன்சர் தான். இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்து கொஸ்டின் எங்கே கேட்டிருக்காங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜி 2022. ஸோ இதான் சொன்னேன், இந்த மாதிரி ரேரான எக்ஸாம்லேருந்து வரும். சரி, இந்த மாதிரி ரேரான எக்ஸாம்லேருந்து திடீர்னு 2 கொஸ்டின் வந்துடும். சரியா? ஓகே, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜியில் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் 2024. சரியா? கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் 2024 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ இதுதான் ஏஜோட அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்.
சரியா? ஏஜோட அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் இதுதான். அண்ட் இன்னும் ஏஜில் ஒரு 2-3 கொஷின் மட்டும் இருக்குது. சரியா? அது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த ரேஷியோ ஈக்குவேட்டிங் மெத்தட் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி செய்கிற அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஏஜ் முடிச்சுட்டு அண்ட் ஏஜ் மாதிரி அல்லது இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.